அந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் யாழ்ப்பாண பகுதியிலே அவருக்கு ஆதரவான பதாதைகளையும் அது தனிப்பட்ட குழு அமைப்புகள் அல்லது தனிப்பட்ட ரீதியிலே அவர்கள் ஆதரவான பதாதைகளை வைத்திருந்தார்கள். அது ஒரு புறம் இருக்க, இந்த கமலஹாசனின் பதிவை இப்போது சுமந்திரன் அவர்கள் பகிர்ந்திருந்தார். உங்களுக்கு அதில் பார்த்தால் விளங்கும். 2 மணி நேரங்களுக்கு முன்னர், 1 மணி நேரங்களுக்கு முன்னர் அந்த பதிவு அப்படியே இருந்தது. பின்னர் திடீரென அதனை அழித்து விட்டார். இதிலிருந்து ஒன்று புரிகின்றது, சுமந்திரன் தான் கொண்ட கொள்கையில் நிலையாக நிற்கக்கூடிய ஒருவர் அல்ல என்பது திட்ட தெளிவாக தெரிகின்றது. சரி, அவர் அதனை பகிர்ந்து விட்டார். வேறு யாரும் பகிரவில்லை, அல்லது அவருடைய முகநூலுக்கு யாரும் தொடர்புபடுத்தவில்லை. அந்த பதிவு அவரால் தான் பகிரப்பட்டது. அப்படித்தான் அந்த முகநூல் பக்கம் அவர் இருந்தது. இப்போது அந்த பதிவு நீக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான முடிவு ஈழத்தமிழர்கள் எதிர்காலத்தில் ஒரு நட்புறவை தமிழகத்தில் பேணுவதற்கு ஒரு ஆபத்தான விடயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. கடந்த காலங்களில் தென்னிலங்கையிலிருந்து ஊடக பேச்சாளர் என்கின்ற போர்வையில் வாய்க்கு வந்ததையெல்லாம் சுமந்திரன் கதைப்பார். அதற்கு அமரர் சம்பந்தனும் அமரர் மாவை சேனாதி ராஜாவும் கூறுகின்ற ஒரே பதில் ஊடகத்திலே அது சுமந்திரனின் தனிப்பட்ட கருத்து. இதனை சுமந்திரனின் தனிப்பட்ட கருத்தாக பார்ப்பதா அல்லது இதனை எப்படி பார்ப்பது? இன்று ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் தமிழரசு கட்சி தான் பெரிய கட்சி. நாம் தான் இப்போது இருக்கக்கூடியதில் அண்ணன் முறையானவர்கள், எமக்கு பின்னால் தான் எல்லோரும் அணிவகுக்க வேண்டும் என்பது அதில் கமல்ஹாசன் கடுமையாக மத்திய அரசை சாடுகிறார். இப்போது மாநில அரசில் இருக்கக்கூடிய ஏனைய கட்சிகளை அவர் மறைமுகமாக சாடுகிறார். குறிப்பாக நாம் தமிழராக இருக்கலாம், அல்லது தமிழக வெற்றி கழகமாக இருக்கலாம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக, எல்லோரையும் கடுமையாக சாடுகிறார். இந்த நிலை என்பது ஒரு மேட்டுக்குடித்தனத்தினுடைய நிலைப்பாடா என்கின்ற சந்தேகம் அரசியல் ரீதியாக பலரிடம் இருக்கின்றது. குறிப்பாக இந்த சூழ்நிலையில் மத்திய அரசு துணை ஜனாதிபதியை சந்திக்கின்றார்கள், பல கோரிக்கைகள் முன்வைக்கின்றார்கள். மத்திய அரசோடு ஒரு உறவை பேண வேண்டிய கட்டாயம் விரும்பியோ விரும்பாமலோ அந்த ஆட்சி இருக்கும் வரைக்கும் இருக்கின்றது. அதில் பிஜேபியாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும். இப்போது கமலஹாசன் வெளிப்படைத்தன்மையாக அல்லது அந்த அரசியல் கருத்திலே நேரடியாக அவர் திமுகவை ஆதரியுங்கள் என்கின்றார். அப்படியாயின் சுமந்திரனின் நிலைப்பாடு ஸ்டாலினை ஆதரிப்பதா என்பதை அவர் வெளிப்படுத்த வேண்டும். இனி வெளிப்படுத்துவதற்கு நாட்கள் போதாது. இருந்தாலும் நாளை அந்த மக்கள் தேர்தலை சந்திப்பதனால் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகமாக எல்லோரும் ஒரு விடயத்தை கூறிக்கொள்வார்கள். ஈழத்தமிழரிடம் இருக்கக்கூடிய ஒரு மேன்மையான அல்லது நல்ல பண்பு என்னவென்று சொன்னால் அது தமிழகத்தின் தேர்தல், அது சுமந்திரன் சேர்தானை பகிர்ந்து கொண்டார், அது அவருடையது, நாங்கள் என்ன அவருக்கு போடுறது, அவருக்கு அதை எப்படி நான் கருத்து சொல்றது, அவர் பகிர்ந்து கொண்டால் அதில் ஏதோ ஒரு கருத்து உள்நோக்கம் இருக்குன்னு அந்த பகிர்ந்து கொண்ட கருத்தை ஒன்றில் அதனை நீக்காமல் வைத்திருந்திருக்கலாம், அல்லது அதை ஏன் நீக்கினார் என்பதையாவது அவர் ஒரு குறிப்பிலே தெளிவுபடுத்தி இருக்கலாம். அதுவும் இல்லை. கமலஹாசன் வெளிப்படையாக திமுகவை ஆதரிக்கின்றார். அதனை பகிர்ந்து விட்டு, அதனை நீக்கிவிட்டு, அதனை கடந்து செல்வது என்பது இது தமிழகத்தை பொறுத்தவரையில் ஏனைய கட்சிகளிடம், குறிப்பாக நாம் தமிழர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பிரதானமாக இந்த 2 கட்சிகளும் கடந்த காலங்களில் மிக நெருக்கமாக ஈழத்தமிழர்களோடு பயணித்திருக்கின்றனர்.